ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் சப்பாத்தி பண்ணி தக்காளி பஜ்ஜி இருந்துச்சு, அதை சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கீரை வச்சுருக்கேன். கீரை குழம்பும் சிக்கன் ஃப்ரையும் ரசமும் சாதமும் தான் மத்தியானத்துக்கு நம்ம வீட்டில் லஞ்சு. சிக்கன் ஃப்ரை வந்து வேறு மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் காய வச்சுருக்கோம், ஃப்ரெஷ் பால். இது கொஞ்சம் தயிருக்கு எடுத்துக்கணும். இது வந்து கீரை வெந்துருச்சு, ஒரு 4 விசில் வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அதை கடைஞ்சி தாளிச்சிடலாம். ஃப்ரைக்கு பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ரெண்டுமே அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? இருங்க, முதல்ல நான் மஞ்சள் தூளெல்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டேன், கழுவி வச்சுருக்கேன். இப்போது இது 1/2 kg சிக்கனு. அதுக்கு பாருங்கள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், சில்லி பேஸ்ட்டு, மஞ்சள், இது கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இதையெல்லாம் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து நல்லா கலக்கி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து சசிகுமார்து படம் ஒன்று அமேசான் ப்ரைமில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு மத்தியானமாக 1 மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே இது நல்லா ஊறட்டும், கலக்கி வச்சிடலாம். சிக்கனை வந்து நல்லா மசால் போட்டு பரட்டி வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம், ஊறட்டும் நல்லா. அதை நான் எப்படி செய்கிறேன்றதை செய்யும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா ஊறட்டும். பாருங்கள், ரைஸ்க்கும் அரிசி ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம செய்ய போகிறோம். முதல்ல போய் நான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னும் டைம் இருக்குது நம்மளுக்கு, அதனால் ஒன்றும் அவசரம் இல்லை. தயிருக்கு வந்து பால் கொஞ்சம் ஊற்றி ஆறட்டும். அதுக்குள்ளார தயிர் ஊற்றி வைக்க, அது வந்து டீக்கு சாயந்தரமும் நாளைக்கு காலையிலையும் டீக்கு பால் சரியாக போயிடும். வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும், புற ஊற்றி வச்சிடலாம். ஓகேவா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். செய்யும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கடைஞ்சிட்டேன். தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம், பெருங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள், தக்காளி ரசத்துக்கு கொதிக்க வச்சுருக்கேன், வேக வச்சுருக்கேன் தக்காளியை. இந்த பக்கம் வந்து சாதத்துக்காக உலை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீரை குழம்பு நம்ம தாளிச்சிடலாம். நம்ம வந்து தக்காளி ரசம் வைக்கும்போது கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கணும். ஏன்னா அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ரசம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கமா இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், மிளகுத்தூள் கொஞ்சம், பூண்டு ஒரு 3 பல் மட்டும் தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சமாக தான் நான் வைக்கிறேன், அதனால் நாளைக்கு வச்சா ரசம் நல்லா இருக்காது. அதனால் இப்போதைக்கு மட்டும் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டு பாருங்கள், ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பல் பூண்டு, அவ்வளோதான். நம்ம வேக வச்சுருக்க தக்காளியை நல்லா பிசைஞ்சிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம், சாம்பார் தூள் கொஞ்சம், கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மிளகு, சீரகத்தூள் தாளிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் சாதத்துக்கு உலை வச்சுருக்கேன், இன்னும் காயில். ரசத்தை எடுத்து ஊற்றிட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். படம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சசிகுமார் படம் நல்லா இருக்குது. இது என்ன கதைன்னா, ரேஷன் கார்டு வாங்கும்போது அவங்க உயிரோடு இருக்கிறவங்கள செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குற நிவாரணம் பணத்தை வாங்கிடுறாங்க. இவங்க திருப்பி நாங்கள் உயிரோடு தான் இருக்கோன்றதை நிரூபிக்க போராடுறாங்க. அதில் எத்தனை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் அவங்க நிற்கும் போதும் அங்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் எப்படி நம்பவே முடிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது. ஜனங்க வந்து இன்னும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது ஒரு வருஷம் 2 வருஷமாக அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஜனங்களுக்கு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டோ, ஒரு ரேஷன் கார்டோ, ஒரு ஆதார் கார்டோ எடுக்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கிது அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி இருக்குதுன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
கம கமன்னு தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும். நுர கட்டினோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நிறைய கொதிக்கக்கூடாது, கொதிச்சா கசப்பாயிடும். இன்னும் ஒரு கொஞ்சம் நுர கட்டினோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சிக்கன் ஃப்ரைக்கு மெயினாக வந்து வெங்காயம் தான், வேறு எந்த மசாலுமே கிடையாது. வெறும் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு சிக்கனு. இதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இருங்க பார்க்கலாம். ரசத்தை ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பும் கொதிச்சு வந்துடுச்சு. சூப்பரான சிறுகீரை பருப்பு கடையல், தக்காளி ரசம், ஒயிட் ரைஸ், சிக்கன் ஃப்ரை. தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். தயிர் பழைய தயிரும் கொஞ்சம் இருக்குது, சரியாக போயிடும். அதை மோர் மாதிரி பண்ணி குடிச்சிடலான்னு இருக்கேன். இதை சமையலை முடிச்சுட்டு மோர் கடைஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சம் காய்ட்டும். இந்த பக்கம் உலை கொதிச்சிருச்சு, அது அரிசியை போட்டுக்கலாம். புழுங்கரிசி இல்லையா, கொஞ்சம் மெதுவாக வேகும். அது கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா நிதானமாக வேகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. எண்ணெய் காஞ்சிருச்சு, சிக்கனை போட்டுடலாம். அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மோர் கொஞ்சம் கடைஞ்சிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டு மோர் கொஞ்சம் கடைஞ்சி இளநியும் 2 இருக்குது. அது தம்பி வந்தால் தான் உடச்சி கொடுக்க சொல்லணும். அதுக்குள்ளே இந்த சமையலை முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு செட்டு போட்டிருக்கேன், அதையும் எடுத்துனாக்கா நம்ம அதை ஃப்ரை எடுத்து நம்ம வெங்காயம்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம 2 செட்டையும் பொரித்து எடுத்துட்டோம். 2 அரிசல் போட்டோம், 2ஐயும் பொரித்து எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாமா, இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் இந்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். போதும், நிறைய ஆயிலும் சாப்பிடக்கூடாது, அதனால் போதும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும், இதை வந்து இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். வேறு ஒன்றும் போடல பாருங்கள். இஞ்சி பூண்டெல்லாம் கூட திருப்பி போட வேண்டாம், இதில் இருக்கிறது போதும். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சிக்கனை போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சிம்பிளான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில், ஓகேவா? கொஞ்ச நேரம் வாங்கிக்கிறோம். இந்த பக்கம் சாதம் வந்துடுச்சு, வச்சுக்கலாம். ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுக்க சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் இருக்குல்ல. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பரான சிக்கன் ஃப்ரை சிம்பிளாக ஒரு அரை மணி நேரத்தில் எப்படி செய்கிறதுன்றதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்த்துட்டோமா? பாருங்கள், ஒயிட் ரைஸு, கீரை குழம்பு, தக்காளி ரசம், தயிர் ஊற்றி வச்சுருக்கேன், மோர் கடைஞ்சி வச்சுருக்கேன், சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். நல்ல மாதிரியாக சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஓகே, பாய்.